விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஆக்சுவலாக இன்றைக்கி சக்ஸஸ் மீட்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், என் கனவு ரொம்ப பக்கத்தில் வந்தது அப்படின்னு. அப்படி தான் பார்க்குறேன் இந்த படத்தை. சிங்கப்பூர் சொல்லணும் அப்படி தான், இந்த நாள் அப்படி தான். நேற்று ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்தது. என்னென்னா, தமிழ்நாடு சிகை அலங்கார சங்கம் வந்து கள்ளக்குறிச்சியில், சேலம் கள்ளக்குறிச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு ஆனர் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் நினச்சேன் ஒரு கள்ளக்குறிச்சின்னா ஒரு 20 சலூன் இருக்கும், அவங்க கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு நினச்சி தான் நான் போனேன். ஏன்னா ரோபோ சங்கர் மூலமாக அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அங்கே போனால் அங்கே ஒரு 500 பார்பர் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அவங்க கூப்பிட்ருக்காங்கிறது எனக்கு தெரியாது. நான் சாதாரணமாக போனேன். அவங்க மதியானம் காலையில் சாயந்தரம் போய் இறங்கினாங்க. அங்கே பார்த்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதில் நிறைய பார்பர்ஸ் வந்து பேசினாங்க அந்த மேடையில். அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், எங்கள் கத்தி பண்ணாதது இந்த கதை பண்ணுச்சு அப்படின்னாரு. இதை விட வேறு என்ன இருக்குது எனக்கு? ஏன்னா ஒரு படம் பண்ணுறேன்னா அதை நோக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சிங்கப்பூர் சலூன் எடுக்கும் போது ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணி தான் இந்த படம் எடுக்கிறோம். அதுக்கு தான் அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்ஷன் கார்டு போடுறதும், இந்த தொழில் அவன் தொழிலாக பார்க்கல ஆர்ட்டாக பார்க்குறான்னு சொல்லும் போது தான் என் கார்டை போட்டு படம் முடியும் போதும் உலகில் உள்ள ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கலைஞனுக்கும் இப்படம் சமர்ப்பணம் போட்டிருப்பேன். ஏன்னா அவங்கள கலைஞனை தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என் கார்டு வரும். நேற்று அதை அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க அவ்வளோ பேரும் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு எங்களை வந்து எல்லோரும் கீழே தான் பார்த்தாங்க, நீங்கள் தான் முதல்ல எங்களை மேலே பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஒரு மேல் நோக்கி எங்களை பார்த்தது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம லுக்கை மாற்றுறவங்கள நம்ம எதுக்கு அவங்கள கீழே பார்க்கணும்? தப்பு இல்லை அது. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு சமூகமாக ஒரு ஜாதியாக கட்டமைக்கப்பட்டுடுச்சு அவங்களுக்கு. நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன். ஏன்னா அதனால தான் படம் ஆரம்பமே ஒரு முஸ்லீம் பார்பரை காமிச்சிருப்பேன். ஏன்னா இது ஒரு குலத்தொழில் கிடையாது. ஏன்னா எதுவுமே இப்போ குலத்தொழில் கிடையாது. எதுவுமே ஒரு சில ஜாதி மட்டும் தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அந்த ஜாதியெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு இன்றைக்கி நம்ம எல்லாருமே நேசிக்க காலம் வந்துடுச்சு இப்போது. ஸோ இப்போ அந்த ஜாதி குலத்தொழிலாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் இந்த படத்தோட மெயின் கோரே இருந்தது. அதை அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களை உயர்த்திட்டீங்கன்றது. அதுவே எனக்கு ஒரு பெரிய மன நிறைவாக இருந்தது அது. ஸோ அதுதான் நான் உடனே நேற்று ப்ரொடியூசர்கிட்டையும் நான் ஷேர் பண்ணேன் அந்த விஷயத்தை, இந்த சந்தோஷத்தை. ஸோ இன்றைக்கி அந்த கதிர்ன்ற கேரக்டர், பாலாஜியோட கேரக்டர் அத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்றது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த படம் மக்கள் ஒரு மகத்தான வெற்றியை ஆக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் கண்ணீரை நான் காணிக்கையாக ஆக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க, ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது இந்த வாட்டி. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கேன் எனக்கு லைஃப்பில். எப்படி இந்த படம் ஒரு ஹோப்பை பற்றி பேசுதோ, ஒரு பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுதோ. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஆள் தான் அவர். ஏன்னா அவர் அவர்கிட்ட போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஏன்னா எதுவுமே ப்ளஸ்ஸாக மட்டுமே பார்ப்பார் அவர். ஸோ இந்த படம் கதை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ரசித்த ரீசனும் அதுதான். ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை மக்கள் கொண்டாடுறாங்கன்ற சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் எ டீம் நாங்கள் நானும் சரி, பாலாஜியும் சரி, ப்ரொடியூசரும் சரி, நான் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இதை ஒரு பெரிய சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம். ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. கொண்டு போய் சேர்த்த அத்தனை நண்பர்களுக்கும். ஏன்னா எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன், நான் பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறேன். எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன் நான் எனக்கு அது பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. நான் தான் சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோனே ஆரம்பிக்குது எனக்கு என்னுடைய கரியரில். ஸோ அதனால தான் நான் சொன்னது இப்போவும் அதே வார்த்தை தான். இது வரைக்கும் நான் பண்ணதில் இந்த படம் தான் என்னுடைய பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியும். இப்போவும் அது ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். வந்திருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்லியிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த பர்டிகுலர் அந்த கிட்ஸ் முதல் அரை மணி நேரம் படத்தை யாருக்கும் போர் அடிக்காமல் அவங்க நகர்த்தி கொண்டு போனதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ரோபோ சங்கர் இங்கே வர முடியல. ரோபோ சங்கர் எனக்கு மிகப்பெரிய நண்பன். ஸோ ரோபோ சங்கர் எல்லாம் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்கள மேடையில் ஏற்றி பேச வைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா நீங்கள் இந்த படத்தை கொண்டு போனீங்க. நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன், அதை நீங்கள் பெருசாக கொண்டு போனீங்க. அண்ட் பாலாஜி, ஐ எம் ஃப்ரம் மை ஹார்ட் நான் சொல்கிறேன், யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் யூ வில் கோ மைல்ஸ் ஃபார் ஷுவர். ஆஸ் அன் ஆக்டராக அவர் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரியும், நான் நடிப்பை ரொம்ப ரசிக்கிறவனா.
நான் சொல்கிறேன், ஹஸ் டன் இஸ் பெஸ்ட். செகண்ட் ஹாஃபை கேரி பண்ணுறது ஈஸி கிடையாது இந்த படத்தில். அத்தனை சீனும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு மக்கள்கிட்ட. இன்றைக்கி அந்த கதிரை பார்த்தா அந்த பார்பர்லாம் சொல்கிறது எல்லாமே அந்த கதிரோட பெர்ஃபார்மன்ஸில் தான், அந்த பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸால் தான் அது அந்த கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ எல்லோரும் மக்கள் நேற்று நைட் ஷோலாம் ஃபுல்லாக இருக்குன்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். உமாதேவி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எப்போவுமே ஆஃபீஸ் வந்து உடனே எழுதி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் செல்வா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம், என் கூட 10 படம் ஒர்க் பண்ண மாதிரியே ஒர்க் பண்ணுறாரு அவர். அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், எல்லா முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும். செல்வா நிறைய ஷார்ட் சொல்லி நான் போய் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் தேவைப்படுது சார் சொல்லுவார். ஸோ அதனால் செல்வாவோட பங்கு மறக்க முடியாது. அதே மாதிரி ஜெய் வந்து ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க்கர். நான் ரொம்ப முன்னாடியிலேருந்து போய் சத்தியமில் ஒரு ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு பழக்கம் அவரை. ஸோ அவர் அப்போயே ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணி தான் நான் வந்து முன்னாடி படம் கூப்பிட்டு அவரால் பண்ண முடியல. இந்த படம் ஒர்க் பண்ணி அவன் கேட்டு அவர் வந்து பண்ணார். அவர் டன் இஸ் ஜாப் பியூட்டிஃபுல்லி. அதே மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அதான் ட்ரெய்லர் லான்ச்சஸ் சொன்ன அன்சங் ஹீரோஸ், தே ஆர் மை பெஸ்ட். அவங்க இல்லாமல் இந்த படம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் மை அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அமீர், தேங்க்ஸ்டா, சூப்பர், அவனுக்கு எழுந்து நெல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். சின்ன ஜென்சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். ஒரு ஆரம்பத்தில் ப்ரொமோஷன்லாம் வரேன்னு சொல்லிட்டே இருந்தார். நாங்கள் அந்த படம் லாஸ்ட் மினிட் ஒர்க் இருந்தனால என்னால் எங்கேயும் வெளில வர முடியல. அந்த டைமில் ஒரு நாள் மட்டும் தான் என்னால் ப்ரொமோஷன் போக முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஸ்வின் அண்ட் பிரபு சார் என்னை வந்து தே ஸ்டுட் பை மீ த்ரூ அவுட் த ஃபிலிம். அண்ட் அஸ்வின் பண்ண ஹெல்ப் வந்து ஆரம்பத்துலேருந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அஸ்வின். எனக்கு ஏதாவது வேணும்னா கூட அவர் ப்ரொடியூசர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்ததுலேருந்து எவ்ரி திங் ஹஸ் டன் ஃபார் மீ. தேங்க்ஸ் அஸ்வின். தேங்க்ஸ் பிரபு சார். அகல்யா தேங்க்ஸ்மா. எல்லாரையும் சொல்லிட்டேன்னா ஜாவேத் நான் ஃபோன் பண்ணி தான் போனேன், இவனுக்கு கதுவெல்லாம் தட்டினேன்ட்டான். அதான் சீன் தான் ஓகே, அது கொஞ்சம் அதிகமாகிட்டுண்டா சில நேரத்தில். அதனால் அவனோட ஜோக்ஸ் அப்பார்ட் ஜாவேதோட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இன்றைக்கி அந்த செகண்ட் ஹாஃபோட பெர்ஃபார்மன்ஸை எலிவேட் பண்ண விஷயமே ஜாவேத் தான். ஜாவேத் டன் அ கிரேட் ஜாப். நீ பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகணும் தான் என்னுடைய ஆசை. ஸோ ஆல் த பெஸ்ட்டா. தேங்க்யூ டீம். மேனேஜர்ஸ் வந்து சிவா, விக்கி, எங்கே இருக்கார் விக்கி, எங்கே இருக்காரு காணாமா பாரு, இப்போ கூட உழைக்கிறான் மனுஷன். ஸோ முன்னாடி தான் இருக்கியா, எப்போவுமே எனக்கு பின்னால் இருப்பாங்கள, ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். மகாகலி, சிவா அண்ட் பாலமுருகன் அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே அண்டு டிரைவர்ஸ் உள்பட எல்லாருமே வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட நன்றி. தேங்க்யூ. அண்ட் தயவுசெய்து இந்த படத்தை இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் வீக் படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ஃபுல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்டால் தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக வந்து ஃபேமிலி அந்த படம் வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய ஃபேமிலியில் வந்து படம் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த படம் வந்து எந்த ஒரு அடிதடி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக சென்டிமெண்ட்டு, காமெடி, எமோஷன்ஸ் எல்லா விதமாகவும் இந்த படம் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நல்ல படம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கோகுல் சார் வந்து பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ நான் போட்டுருவேன். ஏன்னா இந்த படம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு வெற்றி கொடுத்தாகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஒர்க் பண்ணார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போயிட்டு அவரே உட்காந்து, அதாவது சிஜியாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் அவர் போய் அவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த படம் வந்து இப்படி ஒரு மாற்றிருக்காரு. அவர் வந்து இந்த படம் வந்து சொன்னது என்னென்னா, இது வந்து ஹோப் கொடுக்குது இந்த படம், அதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது சொல்லியிருந்தார். அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பற்றின கதை அப்படின்றது இருக்குல்ல, அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. என்னென்னா ரொம்ப ரேராக தான் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து சினிமாவில் வந்து பேசப்படுது. அதில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பற்றி வருதில்ல, அதுவே வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தது. பாலாஜி அவரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் விஷயமா நிறையா வந்து அவர் பேசப்பட்டார் இந்த படத்தில். அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தார் எல்லாருக்குமே. சத்யராஜ் சார்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நிறையா அவர் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்து அது ஒரு படத்தில் வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவர் என்கிட்ட சொல்லும் போதும் என்ன சொல்லுவார்னா, இல்லைடா அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் கொடுத்துடணும், நம்ம அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவர் சொல்லிட்டே இருப்பார். கரெக்டாக அது வந்து இது ஒர்க் ஆயிருந்தது. ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டார். என்னென்னா,
படம் நல்லா வந்திருக்காப்பா அப்படின்னாரு. சார் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அவ்வளோதான். அப்படி வேறு எதுவுமே அவர் கேட்கவே இல்லை இந்த படம் விஷயமா. ஃபைனலாக வந்து படம் பார்ப்பார் அவ்வளோதான். நடுவில் எந்த விதமாகவும் வந்து இது கிடையாது. இந்த கடைசியாக ஒரு படம் பார்க்குறது மட்டும்தான் வந்து இருக்கும் அந்த படத்தில். அது பார்த்துட்டு அவர் பாசிட்டிவாக வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷம். என் கூட ஒர்க் பண்ண ஆம்ப்ரூஸ்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த படம் ஒர்க் பண்ணியிருந்தான். அவன் அசோசியேட் எடிட்டர். சத்யராஜ் சார் கிளாப் வந்தது. பயங்கர ஹாப்பி. அது இன்டர்வல் பிளாக் வந்து தெரிஞ்சது. இந்த மாதிரி வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது. அது கரெக்டாக நடந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir.